ஏன் இந்த அளவுக்கு வந்து பண்ண இதுல பரபரப்பு இருக்கு, ஏன் ஈரான் அடிக்கிற மாதிரியான போய் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இஸ்ரேல் வந்து லெபனானை டீமிலிட்டரைஸ் பண்ணும். அந்த தெற்கு லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரிவர் வரைக்கும் லெபனானோட தெற்கு பகுதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாமா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டீமிலிட்டரைஸ் பண்ணும். ரெண்டாவது காசா பிளான். இந்த காசா பிளான்ல யார் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், எதிர்ப்புகள் சொல்லலாம், யூஎன்ல கூப்பிட்டு உட்காந்து எல்லாரும் யாரா நியாயங்களா யாராவது கேளுங்களேன் அப்படிங்கிற எல்லாம் கதறலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எதிர்த்து நின்று குண்டு போடுவாங்க அப்படின்னா அது ஈரான் மட்டும்தான். இந்த காசால செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தயாராயிருக்கு அப்படிங்கிறத செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்படலை, பட் செய்திகள் வந்துட்டு இருக்கு செகண்ட் ஸ்டேஜ்க்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபேஸ் 2 இந்த பீஸ் டீல்ல ரெடி பண்றாங்க அப்படின்னா மத்தியஸ்தம் பண்ணாலியா ட்ரம்ப் அவர்கள் இந்த காசாக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் பேசி அட்டாக் பண்ணுது. அட்டாக்லாம் நிப்பாட்டில் இஸ்ரேல் அட்டாக் பண்ணிதான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இதுல செகண்ட் ஃபேஸுக்கு போறாங்க அப்படின்னா இதுல முதல் விஷயம் சீஸ் ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. அந்த அந்த டைம்ல வந்து பண்ண ஹமாஸ் வந்து ஆயுதத்தை கீழே போட்டு சரணடையணும். அதுக்கான வேலைகள் ஃபேஸ் 2ல நடக்கும். ரெண்டாவது இன்டர்நேஷனல் கவர்னிங் பாடி அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாக்கி காசாவை ஆட்சி பண்றதுக்கு ஒரு கவர்மெண்ட் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். அவங்க இங்க ஸ்திரத்தன்மை கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஹமாஸை ஃபுல்லா ஒழிச்சதுக்கு அப்புறமா ஹமாஸ்ன்ட்டு இல்லை ராடிகலைஸ் ஆகக்கூடிய எல்லா அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்து விடுதலைக்காக போறாங்க அப்படிங்கிற அவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இது தரப்புல சொல்லக்கூடிய கருத்துக்கள். அந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காசாவை திரும்பவும் ஆட்சி பண்ணக்கூடிய வகையில வடிவமைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இதுல இன்டர்நேஷனல் கவர்னிங் பாடினா துருக்கி வரக்கூடாது, அவங்க வர இதே அசர்பைஜான் நாங்க வரலீங்கப்பா அப்படின்னு போல சொல்றாங்க. துருக்கி வரக்கூடாதுன்னு இஸ்ரேல் தரப்பு எதிர்ப்பு சொல்றாங்க. பாகிஸ்தான் அவங்களும் வராது, நாங்க ரெடிங்கிறாங்க, இல்ல வரலைங்கிறாங்க, என்ன ஏதுங்க தெரியல. மொத்தம் இதுல ஏதோ ஒரு கவர்மெண்ட் பாடி நிற்கு. அந்த கவர்மெண்ட் பாடி வந்து பண்ண காசாவை ஆட்சி பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வெனிசுலா வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ட்ரம்ப் அவர்களே இங்க ஆக்டிங் அதிபரா இருந்துருவாரா. அந்த டிரான்சிஷன் பாடிக்கே அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு சொல்லல, நானே அதிபரா இருந்துக்கிறேன் அங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் இருந்துக்குவாரா அப்படிங்கிற கொஞ்சம் சந்தேகங்கள் சில அனலிஸ்டுக்குள்ள வந்திருக்குது. அங்க வந்து ஒரு இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் பாடி வந்து பண்ண உருவாகும். அந்த கவர்மெண்ட் பாடி வந்ததுக்கு அப்புறம் டீமிலிட்டரைஸ் பண்ணிடுவாங்க. அங்க ராணுவமே இருக்காது. முதல்ல அது ராணுவம் இல்லை, பட் இருந்தாலும் ராணுவமே இருக்காது. எந்த ஒரு இஸ்லாமிக் ஜிகாத் அது இது இந்த குரூப் அந்த குரூப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கிரீன் சிட்டி பசுமை பூமி வந்து பாத்தீங்கன்னா காசால உருவாக்க போறாங்களாமா. இதை கிரீன் சிட்டினாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ட்ரம்ப் அவர்களோட அருளால காசா மலர போகுது அப்படிங்கிறது போல. ஸோ அவரோட கால் பதிக்கக்கூடிய அந்த தருணம் காசா எந்த அளவுக்காக பிரமாதமா வளர்ச்சி நோக்கி போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதுதான் செகண்ட் ஃபேஸ், காசா சிட்டியோட தொடக்கம், கிரீன் சிட்டியா மாறக்கூடிய அந்த தொடக்கம். ஸோ அப்படி தொடங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மக்களை வேற பக்கம் ரீடிப்ளை பண்ணுவாங்க. அதான் சொமாலிலாண்டா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. எரித்ரியால வந்து பாத்தீங்கன்னா அஃபார்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருக்கு இந்த ஜிபூட்டிக்கு மேல எரித்ரியா. ஸோ அந்த பயிர் வந்து பாத்தீங்கன்னா தனிநாடு அப்படிங்கிற கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட கேட்டிருக்காங்களாமா. இந்த மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கிளியரா அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. பட் ஆனால் இது போல சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. டீ கடை பெஞ்சில் தான்ப்பா, உறுதி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. அந்த எரித்ரியால மார்க் பண்ணி காட்டுற அந்த ரெட் கலர் உண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சொமாலிலாண்டு, யமன் ஹவுதிஸ், எரித்ரியாவில் இருக்கக்கூடிய அஃபார். ஸோ இந்த 3 சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹவுதிஸ் அட்டாக் பண்ணுறதுக்கு சொமாலிலாண்டோ அஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட இணைந்து செயல்படுவாங்களா. ஸோ இஸ்ரேல் அங்கே பாலஸ்தீன் மக்களை ரீலொகேட் பண்ணணும், இந்த பகுதிகளை லொக்கேட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. செங்கடலோட என்ட்ரன்ஸ். ஸோ இதுக்கு தான் சவுதி வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு யமனை முடிச்சாங்க. கையோட யமன் ஹவுதிஸ் அடிச்சிருக்கணும், ஆனால் அடிக்கல. அப்போ ஹவுதிஸ்க்கு யமன்ஸுக்குள்ள நடுவில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கணும். சவுதி என்ன சொல்லிக்கிறாங்க, எங்க பகுதியை பயன்படுத்தியோ எங்களோட வான் பகுதியை பயன்படுத்தியோ ஈரான் உங்க மேல அட்டாக் நடக்காது, நாங்கள் சூட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறவள சொல்லிக்கிறாங்க. நம்ம முன்னாடியே சேனல்ல பார்த்தோம், இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிறதுக்கு வந்து பண்ணா துருக்கி அதிகப்படியான உதவிகள் ஈரானுக்கு பண்ணாங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொன்னா. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எதுவும் வரல. இன்டெலிஜென்ஸ் தகவல்லாம் கொடுக்குறாங்க. இந்த குருதின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுறதுக்கு துருக்கி தரப்பு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஈரானுக்கு அப்படிங்கிற பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதர்ஹுட்னு சொல்லுவாங்களா, அது ஏதோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேள்விகள் இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்டர்செக்ஷன் இவங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் சண்டைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். பட் ஆனால் இப்போ துருக்கிக்கும் ஈரானுக்கு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா குருதின மக்கள். ஏன்னா அங்க குருதிஸ்தான் உருவாச்சுன்னா
நாளைக்கு துருக்கியிலேயும் வந்து எங்களுக்கு நாடு வேணும் அப்படிங்கிற தனியாக பிரிச்சதால ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிரியால ஆல்ரெடி பிரிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ துரத்தி விட்டுக்கிறாங்க. இப்போ அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க தான் கொண்டு வந்து இங்கே விட போறாங்களா அமெரிக்கா அப்படிங்கிறது தெரியல. இந்த ஏரியா ஃபுல்லாவே சிக்கலாக தான் இருக்கு, இந்த ரீஜன் ஃபுல்லாவே. ஏன்னா அவங்கள வெல் ட்ரைன்டு வேற. இப்போ ஈரானோட அட்டாக் பண்றாங்கன்னா அவங்க அங்கதான் வந்தாகணும். அப்படி யூஸ் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதான் டேவிட்ஸ் காரிடோர் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த வழியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன பதிவு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காசால கிரீன் சிட்டி உருவாக்கணும். இந்த பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, வர்த்தக பாதை இன் அண்ட் அவுட் எல்லாம் வருது அப்படிங்கும்போது ஸோ அதை எதிர்க்கிறதுக்காகவும் கவுண்டர் கொடுக்கறதுக்காகவும் சவுதி, ஈரான், துருக்கி இவங்களோட இன்டர்செக்ஷனான பாயிண்ட்ஸ், அதாவது இவங்களுக்குள்ள காமனா இருக்கக்கூடிய எதிரிகளுக்கு எகெயின்ஸ்டா நம்ம செயல் பண்ணலான்னு இவங்கள ஒருங்கிணைறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. துருக்கிக்கு ஈரானுக்கு இருக்கக்கூடிய இன்டர்செக்ஷன் பாயிண்ட் குர்தின மக்கள். சவுதிக்கு ஈரானுக்கு துருக்கிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இஸ்ரேல். இது போல ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காக இவங்க தரப்பு இது போல செயல்கள் செய்யறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே ஒரு ஆசோலேஷன் தான், நடக்க ஒரு அசம்சன் தான். எப்படியா அப்படியா இப்படியான்னு ஒரு ஆசோலேஷன் தான் இருக்கு. யாரு கூட யாரும் சேர போறாங்க அப்படிங்கிறது தெரியல. மிடில் ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே சிக்கல் தான், இடியாப்ப சிக்கல் தான். மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் மேல தாக்குதல் பண்ணும்போது தான் என்னென்னலாம் நடக்க போகுது, இந்த ஏரியா எப்படி பில்டப் பண்ண போகுது, என்ன மாதிரியான அலைன்ஸ் வர போகுதுன்னு தெரியும். முன்னாடி எதுவுமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது சொல்றாங்க. ஈரான் என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ஒன்ஸ் ஈரான் முடிஞ்சா அடுத்தது நம்ம தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது மாதிரி எதுவும் நடக்காம ஏதாவது செஞ்சு காப்பாத்தினாங்கன்னா பரவாயில்ல. சரி, ஓகே. அப்படியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துடலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஜனவரி 14 சாயங்காலத்துல இருந்துங்க, ஜனவரி 15 21 ட்ரோன்கள் வந்து பார்த்து 13 பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்குது. ஹெவியான ட்ரோன் தாக்குதல், அது உதிரிபாகங்கள் வந்து பண்ண 3 பகுதிகளில் விழுந்திருக்கு. 80க்கும் மேல ட்ரோன்களை விட்டாங்க ரஷ்யா அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு வந்து கதறல். ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருக்காங்க உக்ரைன், எலக்ட்ரிக்கல் எமர்ஜென்சியை. ரெண்டாவது இப்போ உக்ரைன் வந்து பண்ண புதுசா ஒரு டேர்ம் உருவாக்கி இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல ரஷ்யா அடிக்கிறதே ஒரு ஹியூமானிட்டேரியன் டிசாஸ்டருக்கான ஒரு உதாரணமுங்க, ஒரு ஆதாரமுங்க அப்படிங்கல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நீங்க அடிக்கிறீங்களே பெல்கராட்ல, அங்க பெல்கிராட்ல அடிச்சாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆச்சு, ரஷ்யா ரெடி எல்லாம் பண்ணல. அங்க இருக்கிற மக்களை வாப்பா கொஞ்சம் பின் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இவாக்குவேட் பண்ணதா செய்திகள் வருது. பட் அங்கேயும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன். இது போல வந்து பண்ண உக்ரைனால அங்கிருந்து இவாக்குவேட் ஆக முடியுமா? பத்திரமான பகுதிகளுக்கு ரஷ்ய மக்களை ரஷ்யா எப்படி கொண்டு வராங்க, அதே போல உக்ரைனோட மக்களை பாதிக்கப்பட்ட பகுதிகள் இருந்து பின்வாங்கி கூட்டிட்டு போலாம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கிழக்குல இருந்து மேற்குக்கு மட்டும் கொஞ்சம் நவுத்தி பாருங்களேன் உக்ரைன் அப்படிங்கிறது போல. அவ்வளவுதான் முடிஞ்சு, ரஷ்யா ரைடு எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா ஹெவியான பாம்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா சிக்கலாயிரும். ஆல்ரெடி ஆளுங்க பற்றாக்குறை வேற இருக்குது, ஹெவியான கோல்டு. என்ன செய்ய போறாங்க உக்ரைன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஸோ இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிறது வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இது முடிவுக்கு வரப்போகுதா, இல்லை யூரோப்பியன் யூனியன் இப்போ அமெரிக்கா கூடயா இல்லை ரஷ்யா கூடயா அப்படிங்கிற சிக்கல்கள்ல அவங்களே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம் என்ன பண்றதுன்னு தெரியல, உக்ரைன் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. இப்பேற்பட்ட பிரச்சனையிலையும் உக்ரைனோட மீடியாக்கள் ரொம்ப தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எங்க யமார்க் அவர்கள் என்னங்க ஆச்சு, மறந்தே போயிட்டுமே. சத்தியமணி கொடுத்துருந்தாருங்க அவரு. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறாங்க. எங்க ஆண்ட்ரி எமார்கர் அவர்கள் என்ன சொன்னாரு, அவர் பதவியிலேருந்து விலகுனா நேரா நான் ஃப்ரண்ட் லைனுக்கு தான் போவேன். ஜெலன்ஸ்கி அவர்களோட ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் இருந்து விலகினார் அப்படின்னா நேரா ஃப்ரண்ட் லைனுக்கு போறதா சொன்னார் இல்லையா. என்ன ஆச்சுங்க அப்படிங்கல உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர்கிட்ட எல்லாரும் முறையிட்டு இருக்கிறாங்க. மீடியாக்களே மைக் நீட்டிக்கிறாங்க, இப்படி போய் மைக் நீட்டிக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தரப்பு வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் ஜெலனியா அவர்கள் டெபுட்டி இவங்க எம்பி அவங்க சொல்லிக்கிறாங்க, இப்போ வரைக்கும் எமார்க் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ரெக்ரூட்மெண்ட் சென்டர் டிஆர்சி அந்த டெரிட்டோரியல் ரெக்ரூட்மெண்ட் சென்டருக்கு அவர் வந்து கான்டாக்ட் பண்ணலிங்க. அவர் எங்கே இருக்கிறாருன்னு கொஞ்சம் சந்தேகம் தான். உக்ரைனில் இல்லை, அவர் கொஞ்சம் பேச்சுக்கள் வேலையை வந்து பார்த்தா அவர் இருக்கிறார், உக்ரைனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பதவி போனதுக்கு இருந்து இப்போ வரைக்கும் அவர் கான்டாக்ட் பண்ணல. மொபைலைசேஷன் வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு வரேன் அப்படிங்கிற கான்டாக்ட் பண்ணலைங்க, இப்போ வரைக்கும் வரல அவர் அப்படிங்கிறத அவங்க தரப்பு உறுதிப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நான் வந்தேங்க, அவங்க நான் அன்ஃபிட்டுன்ட்டாங்க அப்படிங்கிற சொல்லிடக்கூடாது இல்லையா. அதனால எங்க வரவே இல்லைங்க, வந்தாலே கூப்பிட்டு போறோம். அவரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நின்னாலே போதும் ஃப்ரண்ட் லைன்ல அவர் வந்து நிப்பாரு, வரட்டும் அப்படிங்கிற கேட்டு சொல்லிடுவாங்க. இப்போ எமார்க் அவர்கள் எங்க கண்டா வர சொல்லுங்க அவரை அப்படிங்கிறதோட பலரும் கேட்டு இருக்கிறாங்க உக்ரைன்ல. இது போலதான் பதவியில இருக்கும்போது எல்லாம் சொல்லியிருந்தாங்க, பேசியிருந்தாங்க. பதவியில அப்புறம் ஊழல் பண்ணிட்டாருன்னு பதவி விளக்கம் பண்ணா நான் ஃப்ரெண்டுக்கு போவேன்னு பேசினாரு.
அப்போ ரெண்டுக்குள்ள போயிருக்கணும் நியாயவாதியா இருந்தா இல்லையே அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எம்ஆர்க்கு அவர்களுக்கு இன்னும் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரப்போகுது. பிடிச்சிட்டு வருவாங்களா, கண்டா பூட்டிட்டு வருவாங்களா, இல்லை கண்டாலும் விட்டுட்டு வந்துடுவாங்களான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட் சேம் டைம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.